இந்த பஸ் பாருப்பா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே இந்த அம்மா வந்து அந்த இது பாருங்க, இராணுவ தளபதி அப்படியே தொட்டுக்கிறான் மாதிரி ஸ்டிக்கர் சூப்பராகிடுச்சு. இது ஒட்டுறது தான் ஒரு சாமர்த்தியம், எவ்வளோ பெருசு இல்லை, கரெக்டாக வச்சு ஒட்டி சுரக்குழாமல் தேய்க்கணுமா. அது பின்னாடி இன்ஜின் இருக்குல்ல, அந்த மாடல் பத்து நிமிஷம் தான் தாண்டிட்டுன்னு வச்சுங்க, வந்த ரோடாவது பிடிச்சி போகணும். இப்படி அடிக்கடி மாதிரி அவனுக்கு தெரியாது எங்கே டிராஃபிக் ஆகணும். இங்கே இப்போ இங்கே ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒருத்தன் போந்துட்டான், டாட்டாஸ்காரனுங்க எப்படி போவானுங்க. வழிவிடக்கூடாது, எப்படி போவான்? அது அவனுக்கு தான், அது அவனுக்கு தான் முதல்ல அந்த ரோடு, அது இவங்க போகக்கூடாது. இவனுக்கு போனது தான் அந்த அப்படி போகக்கூடாது, இவனுக்கு காலியாகுதுன்னு ஓடலான்னு பார்த்தாங்க. அதால் கண்ணத்திலே கை வச்சிட்டாரு. வரத்துக்கும் சேர்ந்து தான். அப்படியா? சர்வீஸ் ரோடுனா 2 பேர். இப்போ அவன் எப்படி போவான்ப்பா? மாட்டிக்கணும். ஓகே, பாலம் கட்டிக்கிறாங்கல்ல முன்னாடி. நம்ம அந்த இதுக்கு போயிட்டு வந்த ஞாபகம் தான். ஆமாம், வரும்போது ஒரு ஜுரம் அடிக்குதுன்னு ஓட்டுனல்ல, அப்போ வரும்போது இங்கே தான் நம்ம அப்படியே மெதுவாக தான் வந்தோம். ஆனால் அப்போ இவ்வளோ டிராஃபிக் ஆகல, அது 2 வண்டியும் போகுதில்ல, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம், அப்புறம் ஒன்று ஒன்றா தான் போவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா அப்புறம் சரியாக போய்டும். அந்த பாலம் கட்டி முடிச்சாதான். ஏன் இந்த பக்கம் ஏன் வரீங்க? அதான் கரெக்டு தான் கேட்குறது. யாராக இருந்தாலும் இருக்குது. இப்போ எவனால் பாரு, எல்லாருக்கும் சிரமம் தானே. லோகம் ஆடு மாடை ஏற்றிட்டு போகிறாங்க போகுது. ஆடா கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டிங்க. அதான் அதுக்கு தான் போகுது, கசாப்புக்கு தான் போகுதுன்னு. கசாப்புக்கு முதல் தான் வாங்கி வளர்க்கறதுக்கும் போகும். ஏடா விடவும் மாட்டிங்கன்னா அப்போ அந்த லாரி ஏழை மாட்டினால அவன் பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். லாரி கண்ணுக்கு வழி விட்டால் தான் வேணா மனசு வந்து. இனிமேல் வரும்போது சைடு வரக்கூடாது. அதுவும் இது கரெக்டான ராமினி பஸ்ஸுங்க எல்லாம் வரிசையாக நிற்குது. 6 மணிக்கு கிளம்பிருந்தோன்னா இந்த மாதிரி மாட்டம் இருக்க மாட்டோம். ஆப்போசிட்டில் ஃப்ரீயாக போகுது பொருள். அப்படி இல்லை, இது மாதிரி ஆகுன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த ரோடு போயிட்டு இருக்கலாம், சேத்துப்பட்டு வழியாக போயிட்டு இருக்கலாம். செஞ்சி ரோடு பிடிச்சி அப்படி போயிட்டு இருக்கோம். இல்லையே, இது பாலமாச்சு. அது இது எங்கே வருது? பாலம் கட்டுறாங்க. அந்த ரோடு வேற, அது இது பாலம். இது பாலம் தானே இதுவே.
தாம்பரம் ஓசு. இந்த நேரத்தில் டீசல் சுகராக இருக்கிற வண்டியில் என்னப்பா ஆகுறது? நின்று போச்சு. எங்கே போய் வாங்கி எங்கே ஊற்றுவோம்? மாட்டு வண்டி போகுது பாருக்கண்ணே. என்ன ஏற்ற போவாங்க தெரியல. ஆம்புலன்ஸ் இப்படி தான்ப்பா போச்சு. போனோம் இப்படி வராமல் திரும்பி வருது. ஏன் நடந்தது? அதான் நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் தான் போகிறது கண்ணே. நான் கூட அந்த பிரிட்ஜு கட்டுறதுல டிராஃபிக்காகவும் மறுபடியும் போய் கொஞ்சம் தூரம் போனோம். இது பிரிட்ஜு மேலே தானே போகிறோம். அந்த இடம் கிடையாது, வேறு ஏதாவது இன்சிடெண்ட் ஆகி. நீ கிட்ட போய் நிற்காத, முட்டிக்கின்னு கொஞ்சம் தள்ளியே நில்லு. தள்ளியே நில்லு. கிட்ட போகாதையா? கிட்ட போகிறான். இந்த ஒரு இதுவால் எவ்வளோ பஸ்ஸு தேங்குது பாருங்க. நிறுத்து ஏறுற மேலே. லைட் ஒன்று அடிச்சுங்குது. ஆம்புலன்ஸ் லைட்டானு தெரியல இந்த பாடியில். sama traffic bang. Mighty Eagle Air Travels. இப்போ யாரும் அந்த பாண்டிச்சேரி வண்டியில் எடுக்குது இல்லைல்லப்பா? அன்றைக்கி ஆம்னி பஸ்ஸு ஓனர்லாம் பேட்டி கொடுக்குறானுங்க. திமுக ஆட்சியில் 5 லட்ச ரூபா கேட்பானுங்க ஒரு பஸ்ஸுக்கு பர்மிட்டுக்கு. இப்போ வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆம்னி பஸ்ஸுக்கு எவ்வளோ போயிருக்கும் பாரு. சிவசங்கரம் மாட்டினா என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம்
அது வந்து கோடி வரைக்கும் நிற்கிது, இன்னும் 2-3 கிலோமீட்டருக்கு நிற்கும் போது. இது என்ன ஊர் இது? விழுப்புரமா? முண்டியம்பாக்கம். விழுப்புரம் தாண்டி வந்துட்டோம் இப்போ. ஆம்னி பஸ் இவ்வளோ பஸ் இருக்குதுப்பா. 500 பஸ்ஸுக்கு மேலே இருக்கும் போது மொத்தம் இருக்காது, அதிகமாக இருக்குமா? பஸ்ஸில் பாரு ஏசி தண்ணி ஊற்றுது. இப்போதான் ஓகே போகுது, மூவ் ஆகுது. என்னன்னு தெரியல. திறந்து பார்த்து ஏற்றி அது நிற்குதுப்பா அந்த கோடி வரைக்கும். என்னன்னு தெரியலையாப்பா ரீசனு. லெஃப்டில் போகுது எல்லாமே ஃப்ரீயா. வெஜிடபிள்ஸ் போகுது, வெஜிடபிள்ஸ்னு போட்டுக்கிறான். அது வெஜிடபிள் லோடு மாதிரி தெரியலையே. அது மழைக்காக முடியாது. வெஜிடபிள்லாம் என்ன லோடு பார்ப்போம். மூட்டையாக இருந்தால் மேலே தெரியும், சேஃபாக இருக்குது. தக்காளி பெட்டி இருக்கும், வாழைப்பழம் இருக்கும். சென்னை எக்ஸ்பிரஸ் டோன்ட் கம் பேக். ஆனால் ஃபுல்லாக இரும்பு பாடி கட்டிக்கிறேன்பா, மரப்பாடி இல்லை. அது சைடு ஃபுல்லாக இரும்பு பாடி தான். மீன் கடைக்கு போகிறாங்க போகிறது ஞாயிற்றுக்கிழமெல்லாம். 2 வீலரில் மீனுக்கு அந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப நாளாக
நாலு கழிச்சு இது மாதிரி டிராஃபிக் பார்க்குறோம். நம்ம அந்த இதுக்கு போயிட்டு வரும்போது இல்லை, மேட்டுப்பாளத்தில் அந்த கார் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ அந்த லைனே போகுது, நம்ம லைன் போகல. யூரோ ட்ராவல்ஸ் முன்னாடி திருப்பதியில் மலை மயூரா ஹோட்டலும் இருக்கும், சாப்பிட்டுக்கிறியா? சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துட்டானுங்க. தனியார் விட வேண்டி தானே ஹோட்டல் வச்சு நிறுத்த போகிறோம். சாப்பிட்றோம், போய் சாப்பிட போகிறோம். புளி சாப்பிட போகிறோம். என்ன சொல்கிறது? மயூராவில் உட்லண்ட்ஸ் சூப்பராக ரைட் சைடில் ஒரு ஐயா போச்சு, லெஃப்ட் சைடில் ஒரு ஐயா வண்டிக்குது. அதானா அது? டிரைவர் வெளியே வந்து எட்டி பார்த்துங்கிறது. ஆம்பளி பஸ் டிரைவர் அவங்க இறங்கி போகிறோம். அப்படியா? ஆம்பளி பஸ்ஸெலாம் நல்லா ஹைட்டு கம்மியாக பவர் ஸ்டேரிங் கொடுத்துட்டாம்பா, கார் மாதிரி ஓட்டி போகிறாங்கப்பா ஜம்முன்னு. பறக்கும் அப்படியே. ஹைட்டு கம்மியாக நல்ல பவர் ஸ்டேரிங் சின்னதாக கார் மாதிரி தான் ஓட்டுறது. கேப் விட்டேன் இல்லை. அப்படியா? அடாப்பா, இப்போ அங்கே போய் வரணும். ஏன் தான் அப்படிங்கிறான்னு தெரியல. இப்போ சர்வீஸ் ரோடு, அந்த சர்வீஸ் ரோட்டுக்கு போயிட்டானுங்க. இப்படி போய் மொத்தமாக முட்டிக்கின்னு எவனும் போகாமல் சாவானுங்க. ஏடிபி அடையாளத்து பவன் வந்தது. இங்கே ஒன்று இருக்குது போகுது. பாவம் கட்டுறாங்க. அப்படியா? அதான் அதான். கோழி வண்டியில் போய் தாத்தா எட்டி பார்க்குறேன் இந்த டோரில். மோட்டு பட்லு இல்லை, மோட்டு மாதிரி பட்லு மாதிரி.
ஏ டு பிப்பா உளுந்தூர்பேட் இது என்ன இடம்பா அது? அதான் முடியும்பா. இல்லை அங்கே உளுந்தூர்பேட்டில் ஒன்று இருக்கும். இது முன்னாடி என்ன வருது? ஒழுங்காக அதிலே போயிடலாமா? தேவையில்லாத வேலை பண்ணியா? அதே ஒழுங்காக போகுது அந்த லைன். இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செய்து தான் லாய்க்கினி. இந்த போயிருந்தா போய் எங்கேயோ போயிட்டுருக்கணும். இதுதான் அதிகமாக போச்சு. சைடில் நின்று பஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த லைனே போயிடுச்சு. அந்த காரு பின்னாடி வந்த காரு போயிடுச்சு. அந்த ரோடு ஃப்ரீயாக இது பாரு. அடிச்சுட்டு ஊருக்கே போயிருக்கோம் திரும்பி. திப்பு ஃபுல் தான். இந்த ஆப்போசிட்டில் போனால் முதியம் நிற்கிறான். அதான் போகுதுப்பா. அவன் எப்படி நுழைவான் இப்போ? தேவையில்லாத வேலை தான் அது. மறுபடியும் போய் திரும்பி தான் வருவான் நினைக்கிறேன். இங்கே கட்டிங் இல்லை போல்து. கட்டிங் எங்கே இருக்குது? பார்த்து பஸ் நல்லா ரைட்டே போ. நீ இவங்ககிட்ட போதும் ஏழை கூடமா ஒன்றுங்கிறான். ரைட்லேயே வேணும், பின்னாடியே போ. ஒழுங்காக நம்ம லைன்லேயே போயிருந்தா நேரம் தாண்டி ஓடிடலாம். அவன் பின்னாடியே கரெக்டாக போ. வேறு லெஃப்டில் ஏழா உடம்பு வரும்.
ஓ அந்த லெஃப்ட்டு போயிட்டு இண்டிகேட்டர் போட்டு போக முடிஞ்சா போயிட்டு போக முடியாதா? சரி போ, அப்படியே போ. அப்படி திரும்பி ஓட்டாங்க. பாலம் கட்டுறதுனா இதானதுனால தான் டிராஃபிக் இல்லை.